மக்களே, அயலான் என்னடா இந்த படத்தை பற்றி மூவி ரிவ்யூ கொடுக்க வந்துட்டியான்னு கேட்பீங்க. ஸோ நான் மூவி ரிவ்யூலாம் கொடுக்கல. காரணம் நானே இந்த படத்தை பார்க்கல. படத்தை பார்த்ததுன்னா உங்களுக்கு மூவி ரிவ்யூ கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தவங்கள்ட்ட சின்னதாக கேட்ட ரிவ்யூஸும் சரி, எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஹைலைட்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ மூவி ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லுங்கள். படத்தை பார்த்து உடனே மூவி ரிவ்யூ கொடுத்தலாம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போயிட்டு இருக்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்கே அண்ணா பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு என்னடா பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ₹1 கூட சம்பளம் வாங்காமல் இந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஃபேண்டசிக் மூவியை வந்து நம்ம எஸ்கே வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தை நம்ம குறித்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர்னே சொல்லுவேன். சயின்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிமாக தான் இந்த படத்தை நம்ம ரவிக்குமார் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வாங்க டீட்டெயிலாக இதை பற்றின வீடியோவை பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரணும். நான் வீடியோ பார்க்கலாம். ஹலோ மக்களே, அயலான்ற ஒரு டைட்டிலே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா வேற்றுக்கிரக வாசின்னு தான் வைக்கணும். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அயலான்ற பேர் மாற்றிருக்காங்க. இந்த படத்தில் அப்படி என்னடா ஒரு கான்செப்ட் அப்படின்னா, எப்பவுமே போல் பழைய கான்செப்ட் தான் சரிங்களா. அதாவது ஒரு வேற்றுக்கிரக வாசி நம்ம பூமியை அழிக்கிற மாரி தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த வேற்றுக்கிரக வாசி இந்த படத்தில் நம்ம பூமியை காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த வந்திருக்காரு. இந்த படத்தில் நிறையா காமெடிஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸு வந்து ரசிக்கிற வகையில் நிறையாவே கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ரவிக்குமார் நேற்று இன்று நாளை படம் பார்த்துருக்கோம். ஒரு லவ் கடந்த ஒரு டைம் ட்ராவல் மூவியை நம்ம கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அதில் கொடுத்துருக்க ஒரு சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ரவிக்குமாரோட ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா அது 2வது படம் தான் இந்த அயலான். இந்த படமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங் டேர்ம் ஜானர் தான் சொல்லுவோம். ஏன்னா 2018 தொடங்கப்பட்ட படம் 2024 தான் இந்த படமே ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஒரு லாங் டைம், கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர இந்த படத்தை ஹைலைட்டாக கொண்டு போகிறது எனக்கு அப்படின்றது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு இந்த படத்தில் விஎஃப்எக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500க்கு மேலே இந்த படத்தில் விஎஃப்எக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் தமிழில் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நம்ம குறித்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு சயின்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் காமெடி மூவின்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. மெயினாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்ஸும் சரி, ஒரு கிட்ஸுக்கு எல்லாத்தையுமே ரசிக்கிற வகையில் தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. எஸ்கே பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் கிட்டத்தட்ட டைம் டூரேஷன் வந்து லென்த்தாகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ₹1 கூட அமௌண்ட் வாங்காமல் நம்ம எஸ்கேவோட 14 அதாவது 14வது மூவி தான் அயலான் படம். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் நடிச்சிட்டாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா ஒரு எக்ஸ்பென்சிவ்ஸ் அதிகமாக செலவு பண்ணதுனால இந்த படத்தில் அவர் சம்பளமே வாங்கலை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த படத்தில் கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த ஏலியனுக்கு டப்டு அதாவது வாய்ஸ் கொடுத்ததே அவரு தான். அதுக்காகவே நம்ம சித்தார்த்தை வந்து ₹1 கூட வாங்கலை. அதேமாரி மியூசிக்ஸ் கிட்டத்தட்ட அப்போ இருக்க ஜானருக்கு ஏற்ற மாரி மியூசிக் போட்டதுனால எனக்கு என்ன தெரிஞ்சு இந்த படத்தில் இப்போ ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 2017 தான் 2018 தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவுட் ஆஃப் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட அது நமக்கு டச் விட்டு போனதுனால அந்த மியூசிக் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஹைலைட்டாக அந்த விஎஃப்எக்ஸ் தாங்க. கிட்டத்தட்ட 4500க்கு மேலே விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இதுதான் ரொம்பவே அதிகமான விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண ஒரு படம். நம்ம பேன் இண்டியா லெவலில் அதிகமாக விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபுஷ். இந்த படத்தை நம்ம நிறையவே கமெண்ட் பண்ணி கழுவி ஊற்றிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் எல்லா இடத்துலையுமே அந்த விஎஃப்எக்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேவோட ஆக்டிங் வந்து ஸோ அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு நார்மல் ஆக்டிங் தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மாவீரன் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கிடைச்ச ஆக்டிங் மாரி நம்ம எஸ்கேவோட ஆக்டிங் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்க படம் இல்லையா. அதனால் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரவிக்குமார் டேரக்டரை பற்றி நம்ம நிறையவே சொல்லி ஆகணும். அவர் இந்த படத்தை அவர் அருமையாக வந்து பதிலாக செதுக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டுக்கு பக்காவான ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு ரொம்பவே இந்த படம் ரொம்பவே பிடிக்கும்.
ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படத்தில் பற்றி வேறு என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிடிச்ச ஒரு ஹைலைட்டான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸை நான் வீடியோ பண்ணுறது எனக்கு ஒரு தூண்டுதல் அமையும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்பது நான் உங்களுக்கு டாடா பாபா.